அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பாடத்தில் நாம் கமரியா எழுத்துக்கள் 14 பார்க்க போகின்றோம். இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் ஷம்சியா எழுத்துக்கள் 14 பார்த்தோம். இப்பொழுது நாம் கமரியா எழுத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அலிஃப், பா, கைன், ஹா, ஜீம், காஃப், வாவ், ஹா, ஃபா, ஐன், காஃப், யா, மீம், ஹா. இப்படி 14 எழுத்துக்கள் இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சிருக்க கஷ்டப்படும். அதனால் என்ன செய்யறோம், நம்ம அல்லாஹ் கொண்டு இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்படி? இப்கி, இப்கி, ஹஜ்ஜக, இந்த எழுத்து அப்படி என்ன கொண்டு வரணும், ஹஜ்ஜக, வஹஃப், வஹஃப், அகீமா என்று ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா தான் இந்த எழுத்துக்கள் ஞாபகத்தில் இருக்கும், இல்லாவிட்டால் மறந்துவிடும். திரும்ப சொல்கிறேன், இப்கி, ஹஜ்ஜக, வஹஃப், அகீமா என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஓதுற முறையை பார்ப்போம். பாருங்க, ஒரு வார்த்தையில் அலிஃபுக்கு பிறகு சுக்குன் பெற்ற லாம் வந்து, அலிஃப் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சுக்குன் பெற்ற லாம் வந்து, அந்த லாமுக்கு பிறகு கமரியா எழுத்துக்கள் வந்தால், லாமுக்கு பிறகு ஹா வந்துருச்சு, ஹா வந்து கமரியா எழுத்து, ரைட்டா? கமரியா எழுத்துக்கள் வந்தால் அலிஃபை லாமுடன் சேர்த்து ஓத வேண்டும். அலிஃபை லாமோட அல் என்று சேர்த்து ஓத வேண்டும். சரியா? ஷம்சியா எழுத்துல என்ன செஞ்சோம், நம்ம அலிஃபு நேராக இந்த எழுத்துக்கு வந்துடும், சத்து பெற்ற எழுத்துக்கு. இங்கே அப்படி இல்லை, அல் என்று ஓத வேண்டும். சரியா? நல்லா கவனிங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையில் அலிஃபுக்கு பிறகு சுக்குன் பெற்ற லாம் வந்து, அதற்கு பிறகு கமரியா எழுத்துக்கள் வந்தால் அலிஃபை சுக்குன் பெற்ற லாமுடன் சேர்த்து ஓத வேண்டும், அல் என்று ஓத வேண்டும். சரியா? இப்போ நான் ஓதுறேன், என் பின்னால் ஓதுங்கள். அல் அஸ்கான், அல் அஸ்கான். அடுத்தது அல் ஹல்கி, அல் பலாகு, அல் ஃபுல்கி. தொடர்ந்து என் பின்னால் ஓதுங்கள். அல் கைபி, அல் அசீசி, அல் ஹக்கீமி, அல் குர்ஆனி, அல் ஜன்னத, அல் யௌம. தொடர்ந்து என் பின்னால் ஓதுங்கள். அல் காஃபிரீன, அல் முர்சலீன, அல் வஅது, அல் ஹவா. திரும்ப நான் சொல்கிறேன், கவனிங்க. கமரியா எழுத்துக்கல்ல ஒரு வார்த்தையில் அலிஃப்க்கு பிறகு சுக்குன் பெற்ற லாம் வந்து, அந்த லாமுக்கு பிறகு கமரியா எழுத்துக்கள் வந்தால் அலிஃபை லாமோடு சேர்த்து அல் என்று ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.